நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க போர் பதற்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. நிறைய நாடுகள் இப்ப போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வருமா அப்படிங்கிற ஒரு அசாதாரண சூழலை நோக்கி இந்த உலகம் நகர்ந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜெயந்த். ஜெயந்த் சார். சார், நம்ம நேற்று பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில அந்த வார் அறிவிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் போரை அறிவிச்சிருக்காரு ஈரானை நோக்கி. அது கூட இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குறது தான். நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க எந்த ஒரு போரையுமே அமெரிக்கா தனியா நடத்த மாட்டாங்க அப்படின்னு. சோ அது நிரூபணமாயிருக்கு. சோ இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க? இந்த போருக்கான மூல காரணம் என்ன சார்? அதாவது இந்திய பிரதமர் அங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்னையே, இஸ்ரேலுக்கு போறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த சொல்லி, தொடக்கி வைக்க சொல்லி, ஓபனிங் பேட்ஸ்மேனா. ஆனா இந்திய பிரதமர் அங்க இருக்கும்போது ஒரு தாக்குதல் நடந்தா அது சரியான ஒரு விஷயம் அல்ல. சோ அது தவிர்த்தார்கள் இஸ்ரேல். இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு திரும்பின பிறகு இந்த தாக்குதல் ஆனது, அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை, ரம்ஜான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சென்ற பின் புனிதமான நாள் இது. அவங்களுக்கு ஷபாத் காலம், இஸ்ரேலியர்களுக்கு அதுவும் புனிதமான நாள். இந்த நாட்களில் போரோ எந்த விதமான வன்முறையோ தூண்டக்கூடாது என்பது கலாச்சார ரீதியிலான, மத ரீதியிலான ஒரு விஷயம், சம்பிரதாயம். அதை மீறி இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலை அவர்கள் எதை குறிவித்து தாக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, ஐஆர்ஜிசியை தகர்க்கணும். ஐஆர்ஜிசி என்பது வெறும் ஒரு கட்டடம் அல்ல, அது ஒரு அமைப்பு. அதை தகர்க்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆமா, அதுல சில தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஈரான் ஐஆர்ஜிசியை சேர்ந்த வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். நூற்றுக்கணக்கில், ஏன் ஆயிரக்கணக்கில் கூட கொல்லப்பட்டிருப்பாங்க. ஈரானோட மொத்த ஜனத்தொகை 9 கோடி பேரு. ஒரு ஈராக்கோட 1980 இருந்து 88 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷம் போரை பார்த்த நாடு. அது போர் என்பது அவர்களுக்கு புதிதல்ல. தடைகளையும், பொருளாதார தடைகளையும், நெருக்கடியும் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு. போன வருடத்துல இருந்து எடுத்துக்கிட்டா கூட, போன வருடம் அதுக்கு முன்னாடி வருடம் கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் நடந்து கொண்டுதான் இருந்தது. அவங்க ஏவுகணை போடுறதும் இவங்க ஏவுகணை போடுறதும். அதே போல போன வருடம் இதே யுஎஸ்ஏ ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படி என்று சொல்லி ஒரு தாக்குதலை நடத்தினார்கள், ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்ட்டு. அப்போ மிட் நைட் ஹேமர் நடத்தும் போது அணு ஆயுதங்கள் இருக்கு, அதை நாங்கள் அழித்து விட்டோம் என்று ட்ரம்ப் சொன்னது உண்மை என்றால், இப்பொழுது ஏன் இந்த போரை அவர் தொடங்க வேண்டும்? ஒண்ணு இருக்கு, இல்ல அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு திரும்பியும் அது என்ன செத்து விளையாடலாமான்ற மாதிரி இல்ல இருக்கு இந்த விளையாட்டு. சரண்டர் ஆகணும்னு சொல்றாரு சார், அது எதுக்காக அப்படி சொல்றாரு? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எக்கு தப்பா திரு ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட செல்வாக்க காப்பாத்திக்கிறதுக்கும் மக்களை திசை திருப்பும் செயலையும் அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதன் நீட்சி தான் இந்த போரானது. இதுல அவர் தாக்கக்கூடிய 3 இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரசியல் தலைமையகம், 2வது மத ரீதியான தலைமை, 3வது ஐஆர்ஜிசி. சார், ஒரு ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியும்? இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கவுன்சில், கார்ட் கமாண்டா இல்ல கவுன்சில் எது வேணாலும் வச்சு. ஐஆர்ஜிசினா அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன், அந்த இஸ்லாமிய என்ன சொல்றது, ரெவல்யூஷன் என்ன, அந்த புரட்சியை காப்பாத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐஆர்ஜிசி. சோ அந்த அமைப்பு தகர்த்தப்பட்டால், அந்த அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டால், அப்போ என்ன உண்டான்னா, இந்த அயத்துல்லாக்களுக்கோ இல்ல இப்பொழுது இருக்கும் அரசாங்கத்துக்கோ அவர்கள் தாக்குப்பிடிக்கும் தன்மை வெகுவாக குறையும். புரியுதுங்களா? அங்க ராணுவமும் கடற்படையும் எல்லாமே 2ஆம் கட்டம் தான். முதல்ல ஐஆர்ஜிசி தான்.
ஐஆர்ஜிசி தான் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை காப்பாற்றுவதற்கான இருக்கக்கூடிய ஒரு படை. சோ அதை தவிர்க்கிறதுதான் குறிக்கோளாக வைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. கிமெனி மீது தாக்குதல், அவரை அழிக்கணும்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஆனா அயத்துல்லா கிமெனியோ இல்லது அவர் மகன் முஜாஹித் கிமெனியோ அந்த இடத்துலயே இல்ல. அவரை சுப்ரீம் லீடர் அவரை பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதை கண்டுபிடிப்பாங்களா இல்ல பல்வேறு இடங்கள்ல அவங்க பதுங்கி இருக்கலாம். பெசஸ்கியான் கூட கொல்லப்பட்டாருன்னு சொன்னாங்க அவங்களோட ஜனாதிபதி. ஆனா அவர் உயிரோட தான் இருக்காரு. சோ முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் நிறைய வருது. ரெண்டாவது, அவங்க குண்டுகள் போட்டதுல நாங்க ஈரானோட போர் புரியும் தன்மையை குறைக்குவாருதான் தாக்குதல் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. போர் புரியும் தன்மையை குறைக்குமாறு இவங்க தாக்குதல் பண்றதா இருந்திருந்தா இவங்க ஏன் ஒரு பள்ளி மீது தாக்குதல் செய்திருக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு ஆரம்ப பள்ளி 35-40 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அதுவும் குழந்தைகள் உட்பட இறந்து போயிருக்காங்க. இது எந்த விதமான ஒரு போர் தந்திரம்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப நம்ம பாகிஸ்தான் மேல இந்திய ராணுவம் தாக்குதல் நடந்துச்சு. அப்போ அவங்களுடைய பேஸ், அதாவது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எங்க இருக்காங்களோ அந்த பேச நோக்கியும் ராணுவம் இருக்கக்கூடிய இடத்தையும் தான் குறி வச்சு அடிச்சாங்க. ஒரு துல்லிய தாக்குதல் நடத்துறாங்க. இதே அளவுக்கான பலம் இஸ்ரேல் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பலம் அவங்ககிட்ட இருக்கும்ல. சோ அப்ப அவங்களுக்கு துல்லிய தாக்குதல் நடத்தலையா இல்ல வேணுமே பண்ணாம இருக்காங்க? இல்ல, அதாவது எல்லா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டும் இப்ப எல்லாரும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. எங்க சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரும் எக்ஸ்பர்ட் தான். இருக்கிறதுலயே கொடுமை அதுதான். வாய்க்கு வந்ததை பேசிடுறாங்க, வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. கவுண்டர் வேல்யூ என்னென்ன, கவுண்டர் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியாம கூட லெக்சர் கொடுக்குறாங்க. அப்போ படிச்சுட்டு வரவங்க, எங்க சப்ஜெக்ட் படிச்சுட்டு வரவங்க எல்லாம் நாங்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்களும் அரசியல் பேசும் மேதாவிகளை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசுறதுக்கு நீங்க இல்ல, நான் சொல்றது பொதுவா ஊடகங்கள் அவங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் யார வேணாலும் எக்ஸ்பர்ட் போட்டுருவீங்க. நான் பொருளாதார நிபுணர் என்ன போட்டீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் கூட சொல்லிக்க மாட்டேன், அனலிஸ்ட், அவ்வளவுதான். சோ கவுண்டர் வேல்யூ, கவுண்டர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கவுண்டர் வேல்யூன்னா ஒரு நாட்டோட தொழில் கூடங்கள், மருத்துவமனை, கல்விக்கூடங்கள், பொருளாதார ஸ்தாபனங்கள், மக்கள் வசிக்கும் நகர்ப்புறங்கள், இதெல்லாம் கவுண்டர் வேல்யூ. கவுண்டர் ஃபோர்ஸ்னா ராணுவ கிடங்குகள், ராணுவ தொழிற்சாலைகள், ஏர்போர்ட், அதாவது ஏர்போர்ட்னா சிவிலியன் ஏர்போர்ட் இல்ல, ஏர்பேஸ், ராணுவ விமான படை தளம், கப்பல் படை தளம், இதெல்லாம் கவுண்டர் ஃபோர்ஸ் டார்கெட்ஸ். சோ நம்ம அடிச்சது கவுண்டர் ஃபோர்ஸ் டார்கெட்ஸ். அந்த தாக்குதல்ல உயிர் சேதங்களை குறைக்கும் விதத்தில் தான் நம்ம தாக்குதல் நடத்தணும். ஆனா பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மையும் நம்ம உடைச்சோம். அவங்க சண்டை போடுற அளவுக்கும் அவங்க கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது. அதே சமயத்துல அவங்களுக்கு உயிர் சேதம், தேவையற்ற உயிர் சேதம் சிவிலியன் பாப்புலேஷன் மீது, அதாவது பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். தீவிரவாத முகாம்களை அழித்தோம், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் குண்டு பொடியவில்லை. இப்போ ஈரான நடந்திருக்கிறது சகட்டு மேனிக்கான தாக்குதல். ஈரான அதுக்கு பதில் கொடுத்திருக்கிற விதமும் பாத்தீங்கன்னா அவங்க பெரும்பாலுமான தாக்குதல்கள் கவுண்டர் ஃபோர்ஸ் டார்கெட்ஸ் தான் தாக்கியிருக்காங்க. கொத்தார் மீது சேர்ந்த ஏவுகணைகள் ஆகட்டும், கொத்தார்ல இருக்க அமெரிக்க பேஸை நோக்கி, அல்-உதைத் பேஸை நோக்கி தான் அவங்க தாக்கியிருக்காங்க. அல்-உதைத் பேஸ்ல பெருத்த சேதம் நடந்துள்ளது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மீது தாக்குதல் நடந்திருக்கு. குவைத்ல இருக்க அமெரிக்கன் பேஸ் மீது தாக்குதல் நடந்திருக்கு.
சவுதியில இருக்கக்கூடிய ரியாத் மேலேயே தாக்குதல் நடந்திருக்கு, சவுதியில இருக்க பேஸ் மேல தாக்குதல் நடந்திருக்கு, அதே மாதிரி யுஏஇல தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேல் மீது 30க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன. அங்க மாத்திரம்தான் கவுண்டர் வேல்யூ கவுண்டர் போர்ஸ் வந்து பார்க்காம அங்க தாக்குதல்கள் எல்லா இடங்களிலும் தாக்கி இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலோட நிலப்பரப்பு ரொம்ப குறுகிய நிலப்பரப்பு என்பது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இஸ்ரேல் மீது ஈரான் கொண்டுள்ள வன்மம் அது போல. மற்ற இடங்கள் எல்லாம் அது பஹ்ரைன் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், இல்ல கத்தார் ஆகட்டும், இங்கெல்லாம் அவங்க தாக்கி இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா அமெரிக்கா தளவாடங்களை தாக்கியிருக்காங்க. அங்க இருக்கும் மக்களே அதை வரவேற்றுள்ளார்கள். அமெரிக்க மக்களா இல்ல நாடுகளை சேர்ந்த அந்தந்த நாடுகளை சேர்ந்த மக்களே. இவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள ஏன் இருக்கணும்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அது இருக்கு விஷயம். இன்ஃபேக்ட் கத்தார் வந்து அதை கண்டித்துள்ளது. யுஎஸ் வந்து சொல்லாம போய் அடிச்சத ஒமான் கண்டித்துள்ளது. எங்கள் அனுமதியின்றி, அதாவது இது நல்லதில்லை, இது நல்ல போக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை போய் தாக்குதல் செய்ததை. இப்பொழுது நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஈரான் கிட்ட அணுகுண்டு உற்பத்தி திறன் இருக்கா இல்லையா அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. இவங்க பண்ண வேலை என்ன? மக்கள் கிளர்ச்சி ஒரு மாதம் முன்னாடி தலையோங்கி நிற்கும் போது பெருசா வெடிச்சப்போ அப்பெல்லாம் மௌனம் காத்து அப்ரஹாம் லிங்கன் ஷிப் எடுத்துட்டு வந்து கடல்ல வச்சுக்கிட்டு யாருக்காக நீங்க இத்தனை நாள் அங்க உட்காந்துட்டு இருந்தீங்க? கெரால்ட் ஃபோர்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷிப்பை வந்து ஏன் அங்க இருந்து ஜப்பான் கிட்ட இருந்து திரும்பி இந்த சைடுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? தைவான் கிட்ட இருந்து ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? ஜப்பான் கிட்ட இருந்தான் ஜப்பான் கிட்ட இருந்து ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? பசிபிக்ல இருந்து. இப்போ அவங்களோட பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 5th ஃபிளீட் கப்பல், அதாவது அவங்களோட அமெரிக்க கப்பல் படையின் கப்பல் படை தளம் தாக்கப்பட்டுள்ளது. அங்க எந்த ஷிப்பும் பெருசா எதுவும் இல்ல, ஆனா கிடங்கு இருக்குல்ல, அது அடிச்சு வெடிச்சு செதறி இருக்கு. சோ இதெல்லாம் எதை காட்டுறான்னா, அமெரிக்கா மீது ஈரான் செய்துள்ள தாக்குதலானது பதில் தாக்குதலானது. இட் இஸ் a saturation strike. எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் தஞ்சம் கொடுத்துள்ளார்களோ, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துள்ளார்களோ அந்த நாடுகள் மீதெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார். ஆனால் அந்த நாடுகளில் வசிக்கும் மக்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை ஈரான், அதற்கு மாறாக. ஆனால் இஸ்ரேலில் மக்கள் மீதும் தாக்குதல் நடந்துள்ளது, ராணுவத்தின் மீதும் தாக்குதல் நடந்தது, ராணுவ தளங்கள் மீதும், இன்க்ளூடிங் ஹைஃபா போர்ட் உட்பட எல்லா இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். அதே போல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் மக்கள் வசிக்கும் இடங்களிலும் தாக்கி இருக்கிறார்கள், ராணுவ கிடங்குகளையும் தாக்கி இருக்கிறார்கள், எல்லா இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள். சோ இது எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலோட போக்கு வந்து அங்கே இருக்கும் தலைமையை தாக்குவதும் மட்டுமல்லாமல் எல்லா இடத்தையும் தாக்குவதாக இருக்கிறது. அதே போல் ஈரான் வந்து அமெரிக்கா இடங்களை தாக்குவதில் ரொம்ப அதாவது கவனமா இல்ல, ரொம்ப துல்லியமான தாக்குதல் நடத்த வேண்டும், கரெக்டா அமெரிக்காவுக்கு சேதம் அதிகம் கொடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடன் தான் அவர்கள் செயல்பாடு இதுவரை இருக்கிறது. அதே வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்களும் சேதமடையட்டும், ராணுவமும் சேதமடையட்டும் என்ற அந்த அளவில் தான் இருக்கு. ரெண்டாவது, இஸ்ரேலோட நிலப்பரப்பு 22,000 சதுர கிலோமீட்டர். இப்போ இன்னொன்னு, ஒரு ஏவுகணை மேல போகுதுன்னா அதை நடு வான்வெளியில இன்டர்செப்ட் பண்ணி, அதாவது இன்னும் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இன்னொரு ஏவுகணையை வச்சு அது தாக்க போனா அது விழுறது இங்க விழட்டுமா அங்க விழட்டுமான்னு கேள்வி கேட்டு விழாது. அது கீழே விழுந்தா கூட சேதம் பெருசாதான் இருக்கும். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அமெரிக்கா இந்த போர்ல ஈடுபடுறது ஓகே, ஆனா இஸ்ரேல் ஏன் இதுக்கு வருது? இஸ்ரேல் மேல வந்து பல நாடுகள் வந்து நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது, பலர் இஸ்ரேலை எதிர்த்து வந்து போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன அப்படின்னா, ஹிட்லர் சொன்னாரு, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு யூதர்களை கொன்னுட்டேன், இன்னும் கொஞ்சம் வேற மிச்சம் வச்சிருக்கேன், ஆனா இந்த உலகம் ஏற்கனவே நான் யூதர்களை ஏன் கொன்னேன் அப்படிங்கிறது அதன் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. சோ அது இப்போ வந்து நிரூபணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது. நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்?
அதாவது ஹிட்லர் சொன்னாரு, முசோலினி சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு சொல்ற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இஸ்ரேல் ஒரு யூதர்களின் நாடு அடிப்படையா. அந்த நாடு, நான் இஸ்ரேலை சப்போர்ட் பண்றதுக்காக நான் பேசல, ஈரானை சப்போர்ட் பண்றதுக்காகவும் பேசல. இஸ்ரேல் என்ற நாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனையில், ஒரு போரில் உருவான நாடு. இன்னைக்கும் வந்து ஒரு போர் சூழலையும் பதற்றத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கலாச்சார ரீதியிலான நாடு. அப்போ ஹிட்லர் சொன்னதெல்லாம் சரி என்று எடுத்துக்கொண்டால், ஹிட்லர் சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, யூதர்களை கொல்வது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ இன்னொன்னு எடுத்துக்கணும், அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறக்கூடும். முசோலினியுக்கும் ஹிட்லருக்கும் வேட்டிக்கனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வரலாற்றின் பக்கங்களை சற்றே புரட்டி பார்க்கவும். அலெக்சா மாஸ்கோட கிராண்ட் முஃப்திக்கும் ஹிட்லருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று வரலாற்று பக்கங்களை சற்றே புரட்டி பார்க்கவும். ஏன்னா உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், இந்த போட்டோவை போட்டு பாருங்க. அனுப்பட்டுமா? இருங்க, 1 minute. இவர் பேரு ஹாஜி அல் உசைனி, ஹாஜி அமீன் அல் உசைனி, கிராண்ட் முஃப்தி ஆஃப் ஜெருசலம் மாஸ்க். இவர் ஏன் ஹிட்லரோட அமர்ந்துள்ளார்? தயவுசெய்து நீங்க சொல்லுங்க. இந்த போட்டோ பாருங்க. இவரே ஹிட்லரோட ராணுவத்தோட சல்யூட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் யாரு சார்? ஆரேதான், ஹாஜி அமீன் அல் உசைனியே தான். ஓகே சார், ஓகே. இப்ப இந்தியாவுக்கு வந்து 2 நாடுகளுமே நட்பு நாடுகள், ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி. இப்ப அமெரிக்கா கூட ஒரு சில நட்புறவோட தான் இருக்கும். இந்த வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே 3 நாடுகளுக்குமே இந்தியாவோட பகை நாடுகள் கிடையாது. சோ இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி சார்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த போருக்கான குறிக்கோள் என்ன? ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கணும்ல. ஒரு போருக்கு ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு போர் வந்து போரே அல்ல. வெறும் உயிர் சேதங்களை ஏற்படுத்துவதற்காக ஒரு போரை யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த போருக்கான குறிக்கோள் என்ன? ஈரான் அரசாங்கத்தை அகற்றுவதா, அவர்கள் அணுகுண்டு உற்பத்தியை தடுப்பதா, இல்ல ஆட்சி மாற்றம் எடுத்துட்டு வருதா? எது அவங்களோட குறிக்கோள்? சரி, அவங்க குறிக்கோள் எதுவாக இருப்பினும் வெறும் வான்வெளி தாக்குதலை வைத்து இதெல்லாம் சாதிச்சிட முடியுமா? அமெரிக்கா தனியாக தனது படை மெரைன்ஸ், US மெரைன்ஸை ஈரானுக்குள் அனுப்பி ஈரான் நிலப்பரப்பை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர அவர்களுக்கு தெம்பும் திராணியும் தைரியமும் இருக்கிறதா? மிகப்பெரிய நிலப்பரப்பு, மிகப்பெரிய நிலப்பரப்பு. உள்ளே போய் சண்டை போடுவதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. அப்படி ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னடான்னா, ஈரான் இப்பொழுது 5 அரபு நாடுகள் அடிச்சிருக்கு. இது தேவையில்லாத ஒரு பிராந்திய போரா மாறக்கூடிய ஒரு சூழலை வந்து யார் ஏற்படுத்துறது? அமெரிக்கா தானே. எங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்திட்டு அவங்க எண்ணெயை விற்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோட தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஈரானும் வந்து சாச்சுரேஷன் ஸ்ட்ரைக்ஸ் சொல்லிட்டு முதல்லயே அவங்க அறிவிச்சிட்டாங்க, எங்களை அடிச்சா எல்லா இடத்தையும் அடிப்போம் நாங்க அப்படின்ட்டு. நான் போனா எனக்கு ஒரு கண்ணு போனப்போ 2 கண்ணு போன போறல பக்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாவது போனோம்னு சொல்லிட்டு. சோ இது மாதிரி ஒரு எஸ்கலேஷன் வந்து மிகப்பெரிய எஸ்கலேஷனா மாறும்போது அங்க இருந்து வரக்கூடிய 20% 25% எண்ணெய் வர்த்தகம் அஃபெக்ட் ஆகும். இது எந்த நாடுகளை? சாபஹார் போர்ட் இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு, இவங்க அடிச்சிருக்காங்க. ஹைஃபா போர்ட் சாபஹார்லயும் இந்தியாவோட முதலீடு இருக்கு, ஹைஃபாலையும் இந்தியாவோட முதலீடு இருக்கு. அங்க INSTC காரிடார் இருக்கு, இங்க ஐமேக் காரிடார் இருக்கு, இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் இருக்கு, அங்க இன்னொரு காரிடார் இருக்கு. இது வழியா சென்ட்ரல் ஏசியாவுக்கு போறதுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போறதுக்கும் நம்மளுக்கு பாதை வகுக்கும் என்றுதான் நம்ம இந்த ரெண்டுத்தையும் டெவலப் பண்ண பார்த்தோம்.
இன்னைக்கு ரெண்டுமே வந்து முட்டுக்கட்டையில வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் மூடப்பட்டால், ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸில் இருந்து வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் அந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் உலகத்துக்கு வர வேண்டிய 20-25% எண்ணெய் நின்னு போயிடுச்சுன்னா எந்த மாதிரி நாடுகள் பாதிக்கும்? பெரும்பாலான வளர்ச்சி, அதாவது எண்ணெய் உற்பத்தி இல்லாமல் மற்ற நாடுகளை நம்பி அவர்கள் உள்நாட்டு உற்பத்தி திறனை வளர்த்து கொண்டு இருக்கும் நாடுகள் தான் இதில் பாதிக்கப்படும். அதில் முக்கியமான நாடு எந்த நாடுன்னு எடுத்து பார்த்தோம், நாடுகள் எதுன்னு எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணு சைனா, அடுத்து இந்தியா. நம் மிகப்பெரிய அளவுக்கு எண்ணெயை வெளியில இருந்து தான் வாங்குறோம். இதுக்குதான் இந்தியா வந்து சாதுரியமா எண்ணெய் வாங்குவதை வெறும் கல்ஃப் நாடுகளிலிருந்து வாங்காமல் ரஷ்யாவிடம் இருந்தும் வாங்க நம்ம ஆரம்பிச்சோம். சோ இன்னைக்கு நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் தேவையற்றது என்பதுதான் இந்தியாவின் ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. இது ஒரு தேவையற்ற போர். இது பிராந்திய போராக மட்டுமல்ல. ரஷ்யாவோட கெர்ம்லினோட ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது அதிகாரப்பூர்வ செய்தி என்ன சொல்லுவாங்க, ஸ்போக்ஸ் பர்சன் என்ன, செய்தி தொடர்பாளர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, டிமிட்ரி பெஸ்கோவ்ன்ட்டு, இது மாதிரியான பிரச்சனை வந்து 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும். இப்ப இங்க வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது ஈரானுக்கு அண்டை நாடுகளா இருக்க கூட ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க அது ஒரு பிராந்திய போரா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்படி சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இது வந்து உண்மையில ஒரு பிராந்திய போரா இல்ல 3ஆம் உலக போரா உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்போதைக்கு இது பிராந்திய போராகத்தான் பார்க்கணும். ரெண்டாவது, அமெரிக்காவோட எண்ணமும் கண்ணோட்டமும் எப்படி இருக்குண்டான்னா, இஸ்ரேல திரும்பியும் வந்து அவர்கள் சொல்லுக்கு இணங்க பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் பாருங்க, ஈரானை அவர்கள் சொல்லுக்கு இணங்க பேச்சுவார்த்தைக்கு எடுத்துட்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அவங்க ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 27 ஆண்டுகளாக டெத் டு அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கு, அமெரிக்காவுக்கு சாவு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்டான்னா, டெத் டு அமெரிக்கா என்னவாக இருப்பினும் உசாமா பின் லாடன் இருந்தது பாகிஸ்தான் தானே. 1977 அமெரிக்க எம்பசியே கொளுத்துனாங்களே பாகிஸ்தானு. உலகத்துல இருக்கிற நாடுகள்ல இருந்தா எல்லாம் வந்து தொழில்நுட்பத்தை திருடி அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணி அது இஸ்லாமிய குண்டுன்னு சொல்லி பறைசாற்றி கொண்டது இருப்பது பாகிஸ்தான் தானே. உலக தீவிரவாதத்தின் தாயாக செயல்படும் பாகிஸ்தான் வந்து அங்க டெத் டு அமெரிக்கான்னு அங்க யாரும் சொல்லலையா? ஏன் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியை மாத்திரம் இவர் ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல்னு சொல்லி கூப்பிடுறதும், பாகிஸ்தானை மாத்திரம் தப்பு சொல்லாமல் இருப்பதும், பாகிஸ்தானிடம் இருக்கும் அணுகுண்டை வந்து பிடுங்காமல் இருப்பதும் ஏன்? எதற்காக? அமெரிக்காவின் போலி நாடகம், இரட்டை வேடம் இதுல தெரிய வருது இல்லையா நம்மளுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போரின் ஒட்டுமொத்த குறிக்கோள் ஆட்சி மாற்றம் தான் என்றால் அது வெறும் வான்வெளி தாக்குதல் மூலம் ஏற்பட போவதில்லை. இந்த போர் ட்ரம்பின் உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பும் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடும் என்பது இது திட்டவட்டமாக நமக்கு காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா, சைனா போன்று வளரும் வல்லரசுகளுக்கு இது போன்ற தேவையற்ற போர்கள் வளர்ச்சியை சற்றே பாதிக்க செய்யும். அதுக்கு நாம் வேற வழிகளை கையாண்டு நமக்கு வர வேண்டிய எண்ணெய், கச்சா எண்ணெயை நாம் வரக்கூடிய வர்த்தகத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த போர் மூலம் டாலரின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ட்ரம்ப் முயற்சிக்கிறார். அது முடியுமா முடியாதான் காலம்தான் பதில் சொல்லும். ஓகே சார். சோ இந்த போரோட காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள், இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவா எடுத்து சொன்னீங்க. இன்னொரு நேர்காணல்ல நம்ம சந்திப்போம். எங்களோட இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.